கணினி பொறியியல் படித்து தமிழ் மீது ஆர்வம் கொண்டு பெங்களூருவிலிருந்து இங்கு வந்திருக்கும் நமது முத்தமிழ் மன்றத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்களின் அன்பு மகளுமாகிய திருமதி ஸ்ரீ மீனா ஆதித் பி அவர்களை அருள்மிகு மீனாட்சி திருக்கல்யாணம் என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மீனா ஆதித் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு முத்தமிழ் மன்றத்தின் செயற்குழு உறுப்பினர் ஆசிரியை திருமதி ஆதிபராசக்தி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீனா ஆதித் அவர்களின் முதல் கல்லூரி அளவிலே பல்வேறு பரிசுகளை பெற்றிருந்த போதும் பொது மேடை என்பது இது அறிமுக மேடை என்பதை இங்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். மிகவும் நன்றி சந்திரசேகர் வாத்தியார் அவர்களே. அது ஒரு சிறப்பான இன்ட்ரோடக்ஷனாக அமைந்தது. ஆரம்பிக்கலாமா? சென்னிமலை சாரலிலே மென்குளிர் வேளையிலே சங்கம் தந்த தங்க தமிழில் செங்கமலர் சூட்டி தமிழ் தாயை வணங்குகிறேன். உலகத்தின் முதல் பெண் அரசியாம் மீனாட்சி தேவி அவளின் பிள்ளை பருவத்தை பற்றியும் திருக்கல்யாணத்தை பற்றியும் எனக்கு பேச வாய்ப்பளித்த முத்தமிழ் மன்ற சான்றோர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் பக்த பெருமர்களுக்கும் என் நன்றி கூறி நம் உரையை தொடங்குகிறேன். சேர சோழ பாண்டியர் என முடியுடைய மூவேந்தர்கள் சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த பெருமை நம் மதுரை மாநகரை சாரும். அதை ஆண்ட மலையத்துவச பாண்டியனின் மகள்தான் மாட்சிமை பொருந்திய அன்னை மீனாட்சி தேவி. நாம் தமிழை பற்றி படிக்கும் போதெல்லாம் பாண்டிய நாட்டை பற்றியும் அங்கு குடியிருக்கும் மீனாட்சி பற்றியும் சேர்த்தே நாம் நினைவில் வைத்துக் கொள்கிறோம் அல்லவா? அங்கையர் கண்ணமுதாம் மங்கையர் கரசியாம் மதுரம் ஒழுகிய தமிழின் இயல்பாம் மதுரையின் மரகதவல்லி முத்தமிழ் சேர் மதுரை முத்தனம் மேவு பெண் என்று தமிழுக்கும் தடாதகைக்கும் உள்ள உறவை காட்டுகிறது நம் மீனாட்சி பிள்ளை தமிழ். நம்ம எல்லாமே சின்ன வயசு புக்ல படிச்சிருப்போம்ல. சிவபுராணத்துல உமாதேவிய பாண்டியனின் மகளாக அவதரிக்க செய்து அவளை திருமணம் புரிந்து கொண்டு அவள் மூலமாக வைகையை நம்ம பூமிக்கு கொண்டு வருவதற்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் தான் நம் மீனாட்சி திருக்கல்யாணம். இதன் பொருட்டு சித்தர் வடிவெடுத்த சிவபெருமான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொன்னபடி உருவாக்கப்பட்டதுதான் மாநகர் மதுரை. அப்படி சிறப்புமிக்க நகரை ஆண்ட மன்னன் நம் மலையத்துவசன் பாண்டியனின் காலத்துல மக்கள் பாலாரும் தேனாரும்
வர்ணித்து ஒரு செய்யுள் இயற்றியிருக்கிறார் குமரகுருபரர். அது என்னன்னு கேட்போமா? ஓகே. கைமலரின் புதைக்களின் முத்தம்மனை நகை முத்தொலி தோய கண்டவர் நிற்கப்பிலர் செங்கை கமல சுடர் கதவு செம்மொழியில் செய்தி இழைத்தன எனவும் செச்சிலர் கண் இடையின் செவ்விய வவ்விய பெண் கருமணியில் செய்தன கோல் எனவும் வர்ணித்தாராம். இது பார்க்கலாம் பெருசா இருக்கு, ஆனா பொருள் ரொம்ப அழகா இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, மீனாட்சி தன் சிவந்த கைகளால் அந்த கற்களை எடுக்கும் போது அந்த சிவந்த கைப்பட்டு அந்த கற்களும் மாணிக்கங்களா மாறுதாம். யாரும் அந்த பொண்ணு கல்லுக்கு பதிலா மாணிக்கங்களை தூக்கி தூக்கி விளையாடுறாளோ அப்படின்னு சிலர் பார்த்தாங்களாம். மேலும் சிலர் அவள் தூக்கி எறிந்ததை பார்த்து அவளோட பற்களின் பிம்பத்தால் அந்த கற்கள் பவளங்களோ என்று வியந்தார்களாம். இன்னொரு சிலர் அவளின் கண் விழிகள் ஒளிப்பட்டு அந்த கற்கள் கருமணி போல் ஜொலித்தன எனவும் வர்ணிக்கிறார். எவ்வளவு அழகாக அந்த குழந்தை விளையாடுவதை வர்ணிக்கிறார் பாருங்களேன். ஆமா, யாகம் செஞ்சாலும் மீனாட்சி குழந்தைய வந்துருவாளா? அப்படின்னா நாமளே பல யாகம் செஞ்சு தெய்வங்களை குழந்தைகளை பெற்றுப்போமே இல்லையா? அப்படி கிடையாது. மன்னனின் நேர்மையும் எளியவரிடம் காட்டிய பரிவும் பெரியவர்களின் கொண்ட பண்பும் மேலும் ராணியின் நற்குணமே மீனாட்சி தேவியை குழந்தையாக அவருக்கு செய்தது. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம கற்காததிலேயே கற்றுக் கொடுத்து நம்ம எட்டாத உயரத்தை எட்டணும்னு எவ்வளவு மெனக்கிடுறோம். அப்படி இருக்கும் போது இவ மலைமகள், பாண்டியனோட ஒரே மகள், எவ்வளவு மெனக்கற்றிருப்பாரு. வில்வித்தை, போர் புரிதல், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் என சகலத்தையும் கற்றுக் கொடுத்து சீரும் சிறப்புமாக வளர்த்தாரு. தன்னோட குலத்தை ஒழிக்க வந்த உமையவள் என்று சீராட்டி மகிழ்ந்தார். அரண்மனையில நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே வலம் வந்தால் இளவரசி மீனாட்சி. அனைத்தையும் கற்றுக் கொடுத்த தந்தை தன் மகளுக்கு பட்டாபிஷேகமும் செய்துவிட்டு ஆசைப்பட்டார். அதற்காக நல்ல நாள் பார்த்து ஏற்பாடுகளை தடபுடலாக செஞ்சாங்க. மந்திர சொற்களும் மங்கள இசையும் ஒழிக்க, ஈட்டாடி நோக எடுத்தாடி கொப்பளிக்க, அன்னம் என நடந்து உயர் மேடை மீது ஏறி கம்பீரமாக அமர்ந்தார் பட்டத்து அரசி மீனாட்சி பிராட்டி. காண்பவர் உள்ளம் கொள்ளை போகும் வண்ணம் தன் மகளில் சிரசில் மணிமகுடம் சூட்டி கைகளில் செங்கோல் கொடுத்து ஆனந்தப்பட்டார் மன்னன். நீதி வழுவாமல் அரசாண்ட மன்னன் தன் பாரத்தை மகளிடம் கொடுத்த பின் விண்ணுலக பதவியை அடைந்தாராம். தந்தையின் இறுதி சடங்குகளை ஒரு ஆண் பிள்ளை முன்னின்று செய்தால் மலைமகள். இந்நிலையில பிற நாட்டுகள் மன்னன் இல்லாத ராஜ்யம், அரசன் இல்லாத மதுரை என்று பகையுடன் கொக்கரித்து போரிட வந்தனர். அவர்களெல்லாம் மீனாட்சி சும்மா விடுவாளா? ஒரு பெண் சிங்கத்தை போல வாளேந்தி போருக்கு துவம்சம் செய்தார். அதையும் ஒரு செய்தியில கூறியிருக்காங்க. எப்படின்னா, ஆனை திரளோடு குதிரை திரளையும் அப்பைய மீனை முகந்து அம்மானை ஆடுகள் திரை போல அடல் திரை மோத எழும் என்று அவள் துணிவை காட்டுகிறது பாடல் வரிகள். இதன் பொருள் என்னன்னா, உடல் சிதைந்தும் தலை அறுத்தும் குறை ஊனும் ஊனும் வெள்ளத்தில் மிதந்து மிதந்து எழும்புகின்றன. அது எப்படி இருக்குன்னா, கடல் நிலைகள் மோத மீன்களை துள்ளி துள்ளி எடுத்து அம்மானை ஆடுவது போல் இருக்காமாங்க. எப்படி அவர் வீரத்தை வர்ணிக்கிறார்னு பாருங்களேன். நம்ம மீனாட்சி வீரத்துல மட்டுமல்ல, விவேகத்தாலும் நீதி தவறாமல் ஆட்சி செய்கிறாள். வண்ண மாளிகைகள், வான் உயர கோட்டைகள் பல கட்டி தன் நாட்டை செழிப்புற விரிவாக்குகிறாள். மீன் போன்ற கண்களுடையவள் ஆட்சி பூ
மூன்றாம் பிறையில் வளரும் நிலவு போல ஒரு சிறு சிரிப்பு பூத்ததே, அடடா என்று அவளின் இருமாப்பை வர்ணிக்கிறார் நம் புலவர். கிழக்கே அமராவதி சென்று இந்திரனை வென்று காமதேனு, கற்பகதரு, சிந்தாமணி போன்ற அதிசயங்களை வென்று வந்தாள். தெற்கே வந்து யமனையும் விட மாட்டேன் என்று அவனையும் வெற்றி கொண்டாள். தென்கிழக்கே அக்னியையும் தென்மேற்கே நிருத்தியையும் தோல்வியுடைய செய்தாள். மேற்கே வருணனையும் வடக்கே சோமனையும் வடமேற்கே வாயுவையும் வெற்றி கொண்டாளாம். இறுதியாக வடகிழக்கில் உள்ள கைலாயத்தை நோக்கி வீரத்திலக விட்டு புறப்பட்டாள் மீனாட்சி. தேவியின் பிறப்பே ஈசலின் திருவிளையாடல் தானே. அப்படி இருக்க அவளின் திக் விஜயத்தை பற்றி அறியாமலா இருப்பார்? கைலாயத்தில் உள்ள அமைதி, ஆடல், பாடல் என அனைத்தையும் மறந்து தன் புருவத்தை வில்லாக்கி மீன் போன்ற விழிகளால் அம்பு எய்தபடி சிவனை உற்று நோக்கினாளாம். அக்கணம், அந்த நொடி அவளது மூன்றாவது தனம் மறைந்தது. கையில் இருந்த வாள் நழுவியது. பெண் சிங்கமான அவளது வீரம் எங்கே? ஞானமே அறியாத திருமுகம் ஈசனின் பார்வைப்பட்டு வெட்கத்தோடு தலை குனிந்தது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என பெண்மையின் இலக்கணமாக நின்றாள். மங்களம் பொங்கும் மண்ணை மீனாட்சியின் வதனம் கண்டு சிவபெருமானம் சொக்கித்தான் போனாராம். இப்படி சொக்கி நின்றதாலும் சொக்க வைத்ததாலும் தான் சொக்கநாதரானாரோ? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. எம்பெருமான் தன்னவளிடம் 8ஆம் நாளான சோமவாரத்தன்று மதுரை வந்த உன்னை மணக்கிறேன் என்று கூறி தன் பரிபாலங்களுடன் மீனாட்சியை அனுப்பி வைக்கிறார். இது மகாராணியின் திருமணம். மலைமகள் உமையவளுக்கு கல்யாணம். பூலோகமே திருவிழா கோலம் பூண்டது. நகர் முழுவதும் முரசு கொட்டப்பட்டு 8 திக்குக்கும் ஓலை அனுப்பப்பட்டது. வீதிகளில் பல பந்தல்கள் போட்டு வளைவுகள் அமைத்தனர். நிலக்கண்ணாடிகளை ஆங்காங்கே பதித்து சில விளக்குகளையும் தொங்கவிட்டு நவரத்தின மாலைகள் போல் அமைத்தனர். தேர்களை வண்ண பூச்சிகளால் அலங்கரித்து யானைகளையும் குதிரைகளையும் அலங்கரித்து வீதிகளில் வரிசையாக நிற்கச் செய்தனர். அன்ன சத்திரங்களிலும் மரணரி மடங்களிலும் அறுசுவை உணவு படைக்கப்பட்டே வந்தன. தேவ சிற்பிகளாலும் தென்னாட்டு தபதிகளாலும் வேள்வி குண்டம், பளிங்கு மேடையுடன் கூடிய மண்டபம் கட்டப்பட்டது. முத்துப்பாலை, மரகத பச்சிலை, பல்வலப்பாலை, வெள்ளி மரமாலை போன்ற விசேஷ பொருட்களிலால் பந்தல் செய்து அமைத்தனர். அம்மையப்பர் எழுந்தருளும் பொன்னாசனத்தில் ஓம் என பிரணவ வடிவத்தை பொற்பீடமாக அமைத்து நவமணிகள் பதிக்கப்பட்டன. இந்திரலோகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட காமதேனு, கற்பகதரு கேட்பவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருந்தனர். தமிழ் கூறும் நல்லுலகத்து வேந்தர்கள், 56 பேரரசர்கள், 36 வேந்தர்கள் என மாநகர் வந்து சேர்ந்தனர். வடக்கே உள்ள கலிங்கத்தினரும், தெற்கில் இருந்து ஜாவா தீவினரும், கிழக்கில் இருந்து கடாரத்தினரும், மேற்கில் இருந்து சாளுக்கர்களும் வருகை தந்தனர். இப்போ கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. ஹீரோவோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அகிலமானும் ஆடல் வல்லானை வரவைக்க அஷ்டதிக்கஜங்களும் அஷ்டமா சித்திகளும் மேவி இருந்தன. பஞ்ச வாத்தியங்கள் முழங்க, பஞ்சபூதம் பண்ணிசைக்க தங்க தேரில் பவனி வந்தார் ஈசன். அதை பார்த்த மக்கள், நாங்கள் எப்பிறவையில் என்ன தவம் செய்தோம், இப்பிறவையில் இறைவனை தரிசிக்கும் இப்பேறு பெற்றதற்கு என்று ஆனந்தத்துடன் மெய்சிலிர்த்து நின்றனர். திருமண மண்டபத்தை வந்து சேர்ந்த சிவனின் பக்கத்தில் பாண்டிய திருமலங்களான மீனாட்சி தேவியை அகரில் அமர்த்தினர். சந்தனம், மந்தார மாலை என பல வகை மலர்கள் கொண்டு அவளை அலங்கரித்து அழகு பார்த்தனர் நம் சரஸ்வதியும் லக்ஷ்மியும். நான்முகன் தனது புத்தகர்களுடன் ஹோமம் வளர்த்து வேத ஆகம முறைப்படி திருமண சடங்குகளை நடத்தினார். மங்களவாள் தொழிக்க மக்களின் ஆரவாரம் பெருக இந்நிசைகள் முழங்கின. வெள்ளித்திரு நீற்றின் திருமங்கல்யத்தோடு கூடிய மஞ்சள்
நிறைவேறியதாயிற்றே. இறைவன் அருள் தரும் தன் திருக்கரங்களால் வேதங்களோடு சங்கநாதம் ஒழிக்கும் சுப முகூர்த்த வேளையில் அம்பாலம் பொன்களைத்தான் மென்கலத்தில் பூட்டினார். மண்டபம் முழுவதும் பூவும் பொன்னும் மலை என புரிய ஈசரும் ஈஸ்வரையும் மாலை மாட்டிக் கொண்டார்கள். இக்காட்சியை கண்ட காஞ்சனமாலா அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லையாம். உலகமாண்ட உமையவளின் திருக்கோலத்தை கண்ட அனைத்து உயிர்களும் புண்ணியம் பெற்றன. எம் பெருமானின் பேரருளால் தெய்வீக திருமணத்திற்கு வந்த அனைவரும் சிவமயமாகி பிறவா பேரின்ப நிலை பெற்றனர். திருமண வைபோகம் இனிதே முடிந்தது. வந்தவர்கள் மனமும் வயிறும் நிறைந்தபடி உண்டு இளைப்பாறிக் கொண்டிருந்தனர். அப்போது நம் மீனாட்சி தேவி சுவாமியிடம், சுவாமி, உங்கள் வீட்டில் விருந்தினர் இவ்வளவுதானா? நாங்கள் உங்களை நம்பி நிறைய சமைத்து உள்ளோமே, சாதம் மீந்து விடுவோம் என்று பரிகாசம் செய்தார். அதற்கு சிவனோ, குண்டோதரா, நீ சென்று உண்டு வாயேன் என்று ஒரே ஒரு பூதத்தை அனுப்பி வைக்கிறார். அதற்கு மீனாட்சியோ, ஒருவன் மட்டும் தானா? நாங்கள் நிறைய சமைத்து உள்ளோம், நீங்கள் அனைத்து பூரையும் கூப்பிடுங்கள் சுவாமி என்று கூறுகிறார். அதற்கு பதிலுக்கு ஈசனும், முதலில் இவனுக்கு உணவளிங்கள் தேவி, பிறகு மற்றவரை பார்த்துக் கொள்ளலாமே என்று கூறினார். குண்டோதரனை அமர வைத்து பரிமாற தொடங்கினார்கள். அப்போது குண்டோதரனோ, எனக்கு இலை வேண்டாம், அப்படியே கொட்டுங்கள் என்று வெள்ளி மலை போல் இருந்த சாத குன்றுகளில் சாமானியதை ஓடவிட்டு சாப்பிட்டானாம். கூட்டு, ரசம், பொரியல், அப்பளம் என அனைத்தையும் தின்று முடித்தான். மேலும் பலகாரம், பாயசம், தண்ணீர் என அனைத்தையும் காலி செய்தான். பார்ப்பவர்கள் எல்லாம் திகைத்தனர். மேலும் குண்டோதரன் தாகம் தணியாமல் மதுரையில் உள்ள கிணறு, ஏரி, குன்று என முழு நீரையும் குடித்து விட்டான். அறையில் இருந்தவர்கள் எல்லாம் செய்வதறியாது திகைத்தனர். உடனே ஓடிச் சென்று உமையிலிடம் முறையும் விட்டனர். மீனாட்சிக்கு பலத்த ஆச்சரியம், அதற்கும் மேலே தயக்கம். ஏனென்றால் சிவனிடம் தான் பரிகாசம் செய்து விட்டாலே. தயக்கத்துடன் சிவனிடம் பக்கத்தில் வந்தாலாம். எல்லாம் அறிந்தவர், ஆனால் இப்போது எதுவுமே அறியாதவர் போல, தேவி, குண்டோதரன் சாப்பிட்டானா? நாம் என்ன மற்ற பூதங்களை அனுப்பி வைக்கட்டா என்று அவர் பதிலுக்கு ஏளனம் செய்தாராம். மீனாட்சிக்கு வந்துச்சே கோவம். சுவாமி, உங்கள் திருவிளையாடை என்னிடமே காட்டிவிட்டீர்களா? வந்து இவனின் தாகத்தை தணியுங்கள், உங்களை பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்று தன் சிரங்களால் மிரட்டினாராம். புன்னகையுடன் வந்த சிவன் பூதத்தை அழைத்துக் கொண்டு ஒரு மணல் குன்றின் மீது, குண்டோதரா, வைக்கையை என்றார். அவனும் வைத்தான். பிறகு சிவன், கங்கையே, மலர் மணக்கும் மதுரையில் மக்கள் மனம் மகிழ நதியாக பெருகி வருவாயாக என்று கட்டளையிட்டார். உடனே குண்டோதரன் கையை உந்திக் கொண்டு ஊற்றாக உருவெடுத்தான் கங்கை. பாய்ந்து வந்த நீரை பருகி தம் தாகம் தணித்தவனாக குண்டோதரன் ஈசையை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினானாம். இப்படி மதுரை மக்களுக்காகவும் மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காகவும் பிறப்படுத்ததே நம் வைகையாறு. ஆதியும் அந்தமும் அற்ற பரம்பொருள் மதுரையில் குடிக்கொண்டுள்ள மீனாட்சியுடன் சோமசுந்தரராக இன்றளவும் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கதையை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருக்கல்யாண விழாவை நடத்திவிட்டு கொண்டாடி மகிழ்கிறோம். இங்க அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறையாவது மதுரை சென்று மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்குமாறு முத்தமிழ் மன்ற சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இச்சிறப்பான கதையை பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்த அனைவரையும் வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே என் வழக்கம். தமிழே நம் முழக்கம். இத்துடன் என் உரைக்கு திரையிட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு மீனாட்சி திருக்கல்யாணத்தை கண்முன் நிறுத்திய ஸ்ரீ மீனா ஆதித் அவர்களுக்கு முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக காங்கேயம் சிங்கர்ஸ் குழுவினரின்